வணக்கம்னே. இந்த உலகத்துல உள்ள அத்தனை ஜீவராசிகளையும் படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது கடவுள்னு சொல்லுவாய்ங்க. அதுல அழிவுக்கான கடவுள் சிவனாவே இருந்தாலும், அவன் மேல பயத்த விட பாசமும், பக்தியும் தான் நம்ம மனசுல அதிகமா நிறைஞ்சு கிடக்கு. அவனோட வீடு வடக்க கைலாயமாவே இருந்தாலும், தெற்க தமிழ்நாட்டுல தான் அவன் செஞ்ச திருவிளையாடல் எக்கச்சக்கமா இருக்கு. அவனுக்கான பஞ்சபூத ஸ்தலம் கூட 5 தமிழ்நாட்டுல தான் இருக்கு. நிலத்துக்கு காஞ்சிபுரம், நீருக்கு திருவானைக்காவல், நெருப்புக்கு திருவண்ணாமலை, காத்துக்கு காளகஸ்தி, ஆகாசத்துக்கு சிதம்பரம்னு இப்படி ஒவ்வொன்னு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஊர்ல இருக்குனே. இது அத்தனையும் ஒரே ஊர்ல இருக்கிறது எங்க மதுரையில மட்டும்தானே. நிலத்துக்கு பெரியார் இம்மையில் நன்மதிர்வார் கோயில், நீருக்கு செல்லூர் திருவாப்புடையார் கோவில், நெருப்புக்கு தெற்கு மாசி வீதி தென் திருவாலவாய் கோயில், காத்துக்கு தெப்பக்குளம் முத்தீஸ்வரன் கோயில், ஆகாசத்துக்கு சிம்மக்கல் பழைய சொக்கநாதர் கோயில்னு அத்தனையும் மதுரையிலும் இருக்குனே. அழிக்கிற கடவுளா இருந்தாலும் எங்களை அலக்கழிச்சு பார்த்ததில்ல, ஆரவாரமா நாங்க இருந்தாலும் எங்களை அடக்கி ஆள அவன் நினைச்சதில்ல. அப்பனாத்தான் நாங்க அவனை பார்த்தோம், பிள்ளைக சந்தோஷத்தை மட்டும்தான் அவன் பார்த்தான். அதனாலதான் மதுரையை சொர்க்கம்னே சொல்றோம்.